ஏற்கனவே ஒரு யூடியூபர் வந்து அந்த தகவலை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. அந்த தகவலை இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லியிருக்காரு. அதான் ஒரு ஆம்பளோட செருப்பு இங்கே இருக்கு. ஹலோ, ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கோஸ்ட் வீடியோ. இன்றைக்கி வீடியோவுக்கு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொல்ல முடியாது, ஏற்கனவே ஒரு யூடியூபர் வந்து அந்த தகவலை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. அந்த தகவலை இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லியிருக்காரு. அதனால் அந்த தகவலை வீடியோ எடுக்க போகலான்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க கைஸ். நான் மைண்ட் செட்டில்னு சொல்ல முடியாது, வீடியோ போட்டு கொஞ்சம் நாள் ஆகுது. 1K சப்ஸ்கிரைபர் வச்சு இதாக தான் கைஸ் 2வது வீடியோன்னு நினைக்கிறேன். 2வது வீடியோ கைஸ் இது. அவர் வந்து அந்த தகவலை வீடியோ எடுத்திருக்காராட்டுது. அவர் எடுத்துட்டு நிறைய பேரநார்மல் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு. அந்த வீடியோ நானே பார்த்துருக்கேன். அவர் என்ன இருக்காருன்னா, ப்ரோ என்னால் அந்த தகவலை எடுக்க முடியல, ஏன்னா எடுக்க முடியாது, அவர் கொஞ்சம் நிறைய பிரச்சனை மாட்டிட்டாரு. அதனால் அந்த பிரச்சனை என்னால் அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல ப்ரோ அந்த தகவலை. அதனால் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் அந்த லொக்கேஷனை. ஏன்னா அது பயங்கரமான லொக்கேஷனு. உண்மையிலுமே ரியல் கோஸ்ட் இருக்கா, அப்படி இல்லைன்னா சைக்கோஸ் சொல்ல முடியாது, இல்லீகல் ஆக்டிவிட்டி பீப்புள் தான் அப்படி ஏதாவது பண்ணாங்களா என்னன்னு தெரில சொல்லியிருந்தாரு. அந்த லொக்கேஷன் கூட கொஞ்சம் தான் அங்கே சொல்லியிருந்தாரு. அவருக்கு இப்போ கால் பண்ணி இப்போ நான் லொக்கேஷன் எங்கே இருக்குது, அவர் ஸ்டோரி அவர் சொல்கிறாருன்றாரு. அந்த வீடு வந்து மூலக்குத்துல கட்டின வீடு ப்ரோ. அது புரியல ப்ரோ. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ, அது வந்து மூலக்குத்துல அந்த இடத்துல வீடு கட்ட முடியாது ப்ரோ. ஓகே. மூலக்குத்துல சொல்றோம், அது மூல மாதிரி ப்ரோ, இந்த குபேரன் மூல அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஓகே ஓகே. அந்த மாதிரி ஒரு மூலக்குத்துல வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டணும்னா நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அது மீறியுமே வந்து இவங்க இடம் வந்து ரொம்ப கம்மியா தரான்னு சொல்லிட்டு இவங்க போய் அந்த வீடு வாங்கிட்டாங்க. இடத்த வாங்கி சரி வீடு கட்டலாம்னு பாத்தீங்கன்னா பாதி கட்டணம் கவரி கட்டிட்டாங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. இங்க அந்த ஒருத்தர் வந்து அந்த இடம் வாங்கி வீடு கட்டியிருக்காரு. இடம் கட்டியிருக்காரு. ரொம்ப கம்மியா கொடுத்துருவாங்க அந்த இடத்த மூலக்குத்தினால. இவர் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் தெரியாம அந்த இடத்த வாங்கி பாதி அளவுக்கு கட்டடம் கட்டிட்டாங்க. ஓகே. அந்த ஓரளவு பில்டிங் கட்டிட்டாங்க. அதுக்கு வந்து இவருக்கு அந்த பில்டிங் கட்டவே வந்து பாத்தீங்கன்னா, அதாவது கொஞ்சம் வந்து கட்டவே வந்து இவருக்கு ரொம்பவே உடம்பு சரியாம போயிடுச்சு. அதாவது அவங்க சொன்னதா தெரியல, அது தெரியல எனக்கு. அவங்க சொன்ன வந்து கொஞ்சம் அப்படியே சொல்லியிருந்தாங்க. அதாவது வீடு கட்ட வந்து இவருக்கு ரொம்பவே வந்து உடம்பு சரியாம போய் ரொம்ப நாள் வந்து படுத்த படுக்கையிலே கூட இருந்தாராமா. யார் ப்ரோ அந்த வீடு கட்ட ட்ரை பண்ண ஓனரா? ஓனர் தான் ப்ரோ. அவர் வந்து படுத்த படுக்கையில இந்த மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து வீடு கொஞ்சம் கட்ட அவர் வந்து அப்படியே இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த வீடு அப்படியே அபண்ட் ஆயிடுச்சு ப்ரோ. அதுக்கப்புறம் இந்த ஊர் சைடுல இருக்க அப்பப்போ வந்து இந்த மாடு மேய்க்கல வரும், சரி பின்னாடி காடு தான். ஓகே. இல்ல ப்ரோ, அதான் வீடியோ பார்த்தேன், நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணீங்க ஒரு வீடியோ. இந்த காலையில் டைம்ல எடுத்தது. பார்த்தேன் ப்ரோ. நடுவில் மட்டும் வீடு எடுக்குது, சுத்திரும் அது என்ன காடல் ஃபாரஸ்ட் இடம் ப்ரோ. ஃபாரஸ்ட் இடம் தான் ப்ரோ. அது வந்து கொஞ்சம் மூலையில இருக்கலாம். அந்த இடத்த வந்து யாருமே வந்து வாங்குற மாதிரி ஐடியா இல்லை ப்ரோ. இது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சரி கம்மியான கிடைக்குன்னு சொல்லிட்டு அவங்க இடத்த வாங்கி இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பகல் டைமே வந்து அவரோட குரல் கேட்கறதாகவும் அந்த இடத்துல சவுண்டு, ஒரு சில சவுண்டு, அதுக்கப்புறம் நைட் டைம்ல வந்து இந்த அழுகுற சவுண்ட் எல்லாம் கேட்கற மாதிரி சொல்லிட்டாங்க ப்ரோ. சரி ஓகே ப்ரோ. எடுத்துட்டு வந்துட்டீங்களா தலை வீடியோ? நான் போயிருந்தேன் ப்ரோ. பாதி தான் ப்ரோ எனக்கு எடுத்தேன், என்னால எடுக்க முடியல ப்ரோ. அதுக்கப்புறம் அது ரொம்ப வந்து கொஞ்சம் ஃபாரஸ்ட்டுக்குள்ள இருக்கனால ஆக்டிவா கொஞ்சம் லைட்டா பயந்தேன் ப்ரோ. ஏன்னா சொல்லவா தான் ப்ரோ நீ போயிருந்தேன். அது ஓரளவுக்கு தான் போய் எடுக்க முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா சவுண்ட் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ண தெரியாம அப்படியே வெளியே வந்துட்டேன் ப்ரோ. பாயா எடுத்துக்கணும். நீங்க எடுக்கீங்க கைஸ், அவர் சொன்ன லொக்கேஷன் நம்ம வந்துட்டோம். நான் இந்த தாள் தான் வீடியோ எடுக்கிறோம் போகிறோம். ஏய் யாரு? ஏய் ஹலோ.
இப்போ எங்கேருந்து ஏதோ ஒரு உருவம் கிராஸ் ஆன மாதிரி தானே கைஸ் இருந்துச்சு. யாரு செம்ம ஸ்மெல்லு. மேலே யாராவது இருக்காங்களா? ஏய் கைஸ் சுற்றி முற்றி சவுண்டு கேட்குது. மேலே யாராவது வழி இருக்கா? இருக்கும். யாரு? ஹலோ ஏய் எப்படி இப்போ பாட்டில் இடமே செம்ம ஸ்மெல்லு கைஸ். அவர் அன்றைக்கே சொல்லியிருந்தார் இடம் ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும் அப்படின்மா சொல்லியிருந்தாரு. இப்போ நான் இப்போ என்ட்ரன்ஸ்லேயே ஒரு உருவத்தை பார்த்தாங்க. இங்கே யாரோ தட்டுற மாதிரி இருக்கே. இந்த இடத்துல என்னால் ரொம்ப நேரம் டார்ச்சு வச்சுன்னே இருக்க முடியாது கைஸ். என்னை வந்து நம்ம சரவணம் சரவணா ப்ரோ சொல்லியிருந்தார் அந்த ஒருத்தர் வந்து நம்மளை பிக்கப் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு வந்து. அதனால் அவர் வந்துட்டு அதே விட்டுட்டு அவர் எப்பயும் கிளம்பிட்டார். வந்துட்டு நான் கொஞ்ச நேரம் நின்றுந்தேன் போகலாம் உள்ளே போகலாமா வேணாமான்னு. ஏன்னா பயமாக இருந்துச்சு ஒரு பக்கம். இப்போது ஏதோ பிரச்சனை ஏதாவது வருமா ஒரு மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கே. பிரச்சனை ஏதாவது வருமா இல்லைனா இடத்த பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு கைஸ் அவர் ஸ்டோரி சொல்லியோன்னு எனக்கு. ஆனால் இந்த பில்டிங் உங்களுதா கைஸ்? லொக்கேஷனே ஒரு மாதிரி இருக்குது. யாரோ ஒரு ஆம்பளோட செருப்பு இங்கே இருக்குது கைஸ். சரக்கடிக்க வருவானுங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. ஏன்னா பகல் டைம் சரக்கடிக்க வருவான்னு நினைக்கிறேன் கைஸ் இது. அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி செம்ம ஸ்மெல்லு கைஸ் இந்த இடம். இடத்த என்ன சொல்கிறேன்னு எனக்கே தெரில. இங்கேயும் ஒரு செருப்பு பார்த்தேன் கைஸ். இப்போ என்ட்ரன்ஸில் இங்கே ஒரு செருப்பு இருக்குது. இதெல்லாம் பார்த்தோன்னே வேறு யாரும் யூஸ் பண்ணுறாங்க இடத்த அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது கைஸ் இது. கைஸ் ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது. ஏன்னா தனியாக வந்திருக்கேனா. இதுக்கு முன்னே நான் போன லொக்கேஷன்லாம் காலையில் டைமில் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வர லொக்கேஷன் தான் இருக்கும். இல்லைனா காலையில் போய் அந்த லொக்கேஷனை பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். இந்த லொக்கேஷன் தான் டக்குன்னு இப்போ என் முன்னாடி இருந்தீங்களே நீங்களா அது? ஆனால் என்னன்னு தெரியல கைஸ், பில்டிங்குள்ளே வந்தது சுற்றி முற்றி ஏதோ சுற்றி முற்றி சவுண்டு கேட்குது கைஸ் எனக்கு. வேறு எங்கிட்ட உங்களுக்கு ஹெல்ப் ஏதாவது வேணுன்னா கேளுங்க, பண்ணுறேன். இந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் நீங்களா? ஏய் படிக்கட்டு பக்கத்தில் இருக்குது கைஸ். மேலே ஒரு டைம் போய் பார்க்குறேன். இல்லை இந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் நீங்களா கைஸ்? அதுவும் இந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் வந்து பையன் இல்லையா, ஒரு கொஞ்சம் வயசான ஒரு பாட்டினே கூட சொல்லலாம். அவங்க தான் இந்த லொக்கேஷனை எடுத்ததாக சொல்கிறாரு. அவங்க புருஷன் வந்து ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாரு வேணான்னு மாதிரி. இப்போ எனக்கு அப்படியே கையெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே வீடு எடுக்கிற மைண்ட் செட்லேயே இல்லைங்க கைஸ். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அவசரப்பட்டு டக்குன்னு நான் இந்த லொக்கேஷனுக்கு வந்துட்டணும். என்ன நடக்கும் எனக்கே தெரில. இந்த லொக்கேஷன் பார்த்தாலே எனக்கு பாருங்கள் சுற்றியும் காடு. சத்தியமாக சரவணா ப்ரோ செம்ம கிரேட். ஆனால் தனியாக வந்தனால பாதி வீடியோ எடுத்துகிட்டு போனான். அது கூட எடுக்க மாட்டேனோ ஒரு மாதிரி எப்படி ஃபீலிங்காக இருக்குது கைஸ் எனக்கு. என்னன்னா மேலே ஏறி பார்க்கலாமா? பயமாக இருக்குது கைஸ். மேலே ஏதோ உடச்சிட்டு வந்து விழுந்துருவோம் நான். இல்லை ஆள் யாராக இருக்கீங்களா சொல்லுங்கள், நான் கிளம்பிடுறேன். கண்ணாமூச்சி விளாட்றீங்களாட்டுது. ஒரு கொஷின் கேட்டேனே நீங்கள், இப்போ அதுக்கு ஆன்சர் நீங்கள் பண்ணலீங்களே. எனக்கு எந்த ரூம்பில் தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏய்
யாரு இப்போ இங்கே ஏதோ உடுந்த மாதிரி இருந்துச்சு. பாட்டில் கைஸ், இங்கே பாட்டில் இருக்குது. இங்கே ஒரு பாட்டில் இருக்குது. அப்புறம் இங்கே ஏதோ பேப்பர் இருக்குது கைஸ். சரி, என்னென்னமோ இருக்குது கைஸ். இது எனக்கு தெரிஞ்சு இப்போ காலையில் டைமில் இதை யூஸ் பண்ணுவாங்க. இது இடத்த அப்படி தான் இருக்குது. ஓகே, ஒரு பக்கம் பயமாக இருக்குது கைஸ். எந்த டைமில் என்ன நடக்கணும். படிக்கட்டு மேலே கைஸ் யாரும் பேசுகிற சவுண்டு கேட்குது எனக்கு. யாரு? ஏய் கைஸ், ஒரு டைம் பில்டிங் வெளியே நான் போய் பார்க்குறேன் கைஸ். இது வழி இருக்கா போகிறது மாதிரி? இருக்குது கைஸ் வழி. இப்போ பில்டிங் வெளியே சுற்றி போய் பார்க்கலாம் தான் கைஸ். இதான் கைஸ் பில்டிங்கு. என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல கைஸ். ஏய், கட்டை இருக்குது, ஒரு பயமாக இருக்குது கைஸ் எனக்கு. இந்த டார்ச்சர் ஒரு டைம் விட்டுட்டு யாராவது இருந்தால் முன்னாடி வாங்க. என்ன சொல்கிறேன்னு எனக்கே தெரியலப்பா. படிக்கட்டு கைஸ், இது மேலே ஏறி வேணால் பார்க்கலாம். என் முன்னாடி ஒரே டைம் வர முடியுமா? இல்லை, இந்த வீடு நான் கட்டித்தரேன். ஹலோ, யாரு? ஏய், ஹலோ, பாருங்க இப்படி கூட ஆடுது. என்ன சரிச்சா? உள்ளதாக இருக்கான்னு தெரியலங்களே கைஸ். உள்ளதான் போய் பார்க்கணும். கைஸ், அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே சல்லுன்னு போயிடுச்சு கைஸ். அது சத்தியமாக வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட ஒரு எனக்கு இருக்க இன்னும் அப்படியே பயம் அப்படியே அதிகமாகிட்டு கைஸ். ஆனால் மற்ற லொக்கேஷனோட வேற கைஸ் அல்ட்ரா சவுண்ட்லாம் கேட்குது. அல்ட்ரா சவுண்டு வரை கேட்குது கைஸ் இதில். சரி, ஓகே, நான் கிளம்பிட்டா? லைட்டாக மேலே தான் கைஸ் சந்தேகமாக இருக்குது. மேலே யாரும் இருப்பாங்களான்னு தெரில. ஏன்னா நான் மேலே ஏறிட்டேன்னா ஏறலாம் லைட்டு இப்போ சுற்றி முற்றி நான் அப்படி ஒரு நான் அடித்தேன்னா சத்தியமாக சொல்கிறேன் கைஸ் மாட்டிப்பேன், கன்ஃபார்ம் மாட்டிப்பேன். ஏன்னா அங்கே ஒரு லைட் எரியுதுங்க கைஸ். அங்கே ஒரு வீடு இருக்குது. அங்கே கொஞ்சம் இந்த லொக்கேஷன் வந்து ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி அப்படி சொல்லிடலாம் கைஸ். இது அதெல்லாம் கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்கே அந்த லொக்கேஷன் சொல்ல முடியாது. அங்கே வீடு இருக்கு. சரி, ஓகே, நான் கிளம்பிட்டா? அடுத்த டைம் நான் வரேன்.
உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கட்டா நான்? சரி சரி, வயலண்ட் ஆகாதீங்க. இல்லை உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறேன். ஹலோ, ஏய் 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 யாரு? ஏய் சத்தியமாக இந்த வீடு மட்டும் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் கைஸ். அவ்வளோ கிளம்பலாம். திரும்ப அடுத்த டைம் வரேன். ஓகே பாய் கைஸ்.